எல்லாம் கரெக்டா தான் டாக்டர் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி கேஸ் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. ஓகே, இத புடிங்க வந்து பார்க்கறேன். வாங்க சிஸ்டர். அக்கா டாக்டர் டாக்டர் என்னாச்சு? டாக்டர் என்னன்னு தெரியல டாக்டர். அப்பா மயங்கி கிடத்தாரு, வாயில ரத்தம் எல்லாம் வந்துச்சு. அப்படியா? இருங்க நான் என்னன்னு போய் பார்க்கறேன். அக்கா அப்பாக்கு ஒன்னும் ஆகாது இல்ல, அப்பா நல்லபடியா பொழைச்சிருவாரு இல்லக்கா. அப்பா குணமாயிடுவாரு, நீ கவலைப்படாத அகல்யா. அக்கா ஏக்கா அப்பாக்கு இப்படி ஆச்சு? அவரு நல்லா தானக்கா இருந்தாரு. அக்கா, நம்ம அப்பா மயக்கம் போட்டு விழுந்தப்ப நீ பக்கத்துல தானக்கா இருந்த? இல்ல ஜெகன், நான் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு வந்தேன். அப்பா ரூம் உள்ள இருந்தாரு, கதவை தட்டின திறக்கல. அப்புறம் பின்னாடி போய் ஜன்னல் வழியா பார்த்தேன். அப்பதான் அப்பா மயங்கி கீழே விழுந்தது தெரிஞ்சது. அப்புறம் கதவுல மோதி அப்பாவை உடைச்சு உள்ள போன. அக்கா, அப்பா நல்ல ஆரோக்கியமா தானக்கா இருந்தாரு. திடீர்னு நீ அவருக்கு மயக்கம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலடா. அம்மா, நீ அப்பா கூட தானே இருந்த? அப்பாக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது? தெரியலையடி, தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனா? அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியாது? அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்பா குணமாகணும். நம்ம பத்திரத்தை தர முடியாதுன்னு சொன்னதுனால டென்ஷன் ஆகி பிளட் பிரஷர் தலைக்கு ஏறி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல இருக்கு. இந்த விஷயம் மட்டும் இவங்க 3 பேருக்கு தெரிஞ்சது, நம்மள நார கழிச்சு தொங்க விட்டுருவாங்க. என்னாச்சு? அப்பா எப்படி இருக்காரு? சாரி டு சே திஸ், அது என்னன்னா உங்க அப்பா பாய்சன் சாப்பிட்டாரு. பாய்சன்? அப்பா, ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? என் அப்பா பாய்சன் சாப்பிட்டாரா? ஆமா அதிரே, டாக்டர், அப்பா கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. ஐயோ டாக்டர், அப்பாவை எப்படியாவது காப்பாத்துறீங்க டாக்டர். எங்க அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். அவருக்கு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவர் இல்லைன்னா நாங்க யாருமே இருக்க மாட்டோம். என்னம்மா நடந்தது?